வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து வழங்குவதில் எங்களுடைய யூனிட் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றது. திருவாளர் கிறிஸ்டோபர் அவர்கள் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சரி சரி சரி. நாடி ஜோதிடர் சொல்கிறதெல்லாம் மீறி வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்க போனவங்க பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன? அவர் பேரை மட்டும் கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா அவர் தொடர்ந்து பார்க்குறவர், அதனால் வேண்டாம். மணி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மணின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், கைத்தொழில் நல்லா தெரிஞ்சவர், சமையல் கலையில் மிகப்பெரிய நிபுணர். அப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலியில் நல்ல ஹோட்டல் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஃபேமிலி எல்லா பேர் சொன்னாலே அந்த ஹோட்டல் பேர் சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். நானே அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். மதுரை தாண்டி ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல். இந்த கிராமத்து பக்கம் எப்பொழுதுமே இந்த ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த செந்தில் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் இங்கே ஒரு ஃப்ளைட் வரும்னு சொல்லி வடிவேல செந்தில் அது மாதிரி நல்லா இருந்த மணியை என்ன பண்ணிட்டாங்க, சிங்கப்பூருக்கு போகலாம், மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டேன். ஆசை காட்டல. இந்த மாதிரி சம்பளம் வரும், இங்கே உட்காந்து நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுனுக்கிறது, நான் கல்லால் உட்காந்துக்கிறதுன்னு சொல்கிறேன். அவங்க மனைவி ரொம்ப என்ன பண்ணிக்கிறாங்க, வேணாங்க அது போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது அந்த ஊரில் ஒரு நாடியில் போய் பார்த்துருக்காங்க. அதுலேயும் வந்திருக்கு, இவன் போனான்னா ரொம்ப கஷ்டப்படுவான், கிட்டத்தட்ட இறந்த மாதிரி ஆகிடுவான் கதை. மரணத்துக்கு போன ஒரு கஷ்டத்தை சந்திப்பான்னு வந்துச்சு. அப்போது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு எனக்கு, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லுதுங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. இது போவேணான்னு சொல்லுங்கம்மா, எதுக்குமா போகிறாரு அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் சிங்கப்பூர்லேருந்து மலேசியான்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் நான் மணி பேசுகிறேன் சார், நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன், அது நல்லா தான் இருக்கேங்க அப்படின்னு. அங்கே ஏதோ விசாவில் குளறுபடி ஆகிடுச்சு, புரிஞ்சுங்களா? இந்த இப்போ ஒரு ரஜினிகாந்த் சார் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் அது மாதிரி கொத்தடிமை மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது அந்த ஒரு போலீஸ் என்ன பண்ணால் பிடிச்சிட்டான். முடிச்சு கொண்டு போய் ஜுடிஷியரியில் அவங்க கோர்ட்டில் போட்டோன்னா அவருக்கு ஓராண்டு தண்டனை, இவ்வளோ அடி பெரம்படின்னு சொல்லி, விசா இல்லாத டூரிஸ்ட் விசாவில் அவர் என்னத்துக்கு வேலை செய்கிறாருன்னு சொல்லி பொடந்து அவனை உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் நோ ஃபோன், நத்திங். 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, மணின்ற ஒரு கேரக்டரை பற்றியே இதே இல்லை. திருப்பி அந்த அம்மா அழுதுகிட்டே ஓடி வந்துச்சு. ஒரே கஷ்டப்பட்டு அழுது. எனக்கும் மனசு ரொம்ப சங்கட்டமாகிடுச்சு. ஏன்னா நல்லா வளர்ந்த பிள்ளைகள், கல்யாணம் பண்ண வேண்டிய பிள்ளைகள், அப்பா இல்லை, அப்பா என்ன ஆனார்னே தெரியல அப்படின்னு ஒன்று. சரி, அந்த பழைய நாடி ஜோதிட புக்கை எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் பிரசன்ன காண்டம் போடலாம் அப்படின்னு சொல்லி போய் நம்ம தாம்பரம் துரைசுப்புரத்தன் ஐயாட்ட போய் பிரசன்ன காண்டம் போட்டோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரசனை வந்துச்சு. இந்த டேட்டில், இந்த டைமில், இத்தனை மணிக்கு அவர் வருவார், அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்துச்சு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னங்க நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், மினிஸ்ட்ரியில் சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாருமே அவர் ஆல்மோஸ்ட் எங்கேயோ ஆக்சிடெண்ட்டில் செத்துப்பட்டாருன்னா வருது. நான் தாலியை மட்டும் தான் போட்டுக்கிறேன் கழுத்தில். அவர் கன்ஃபார்மாக நியூஸ் ஆச்சுன்னா தாலியை கட்டி போட்டுருவேன். கட்டி போட்டு நான் பிள்ளைங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். நான் என்ன கணக்கில் நான் இருக்கேனே தெரிலன்றாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், அந்த டேட்டு சொல்லியிருக்காருலாம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிண்ணா நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு சின்ன சின்ன பூஜைகள்லாம் வந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த பூஜையெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க போய் பண்ணாங்கப்பா, சின்சியராக பண்ணாங்க, அழுது வேண்டி பண்ணாங்க. பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் காலையில் அவர் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கண்டிஷன், டெட் கண்டிஷனில் வர்றாரு. நாங்கள் ஜெயிலில் போட்டான், இதை ஏற்றி அனுப்பிச்சிட்டான். நம்ம ஊர் ஃப்ளைட்டில் ஏற்றி போய் அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சி இங்கே வந்துட்டார் மெட்ராஸில். ஒன்றும் இல்லை, போட்ட ட்ரெஸ்ஸோடு வராரு. ஆட்டோ கூட பணம் இல்லை, ஆட்டோவில் ஏறி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் இறங்கி நான் வந்தாண்டா, எல்லோரும் மணியா என்ன கதுன்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஆமான்னு சொன்னோன்னே அப்புறம் எல்லாம் மகிழ்ச்சியாகி, அப்புறம் ஏன்ப்பா இந்த மாதிரி சொன்னதை மீறி போய் இந்த மாதிரி எங்களெல்லாம் டென்ஷன் பண்ணிட்டியப்பான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அவரை திட்டினோம். அப்புறம் அட்வைஸ் பண்ணி, அப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, சரி நான் ஃபஸ்ட்டு நாடி பார்த்து இவ்வளோ அவஸ்தைப்பட்டேன், இப்போ நாடி என்ன சொல்லுதுன்னு போய் பார்க்கலான்னு அப்படின்னாரு.
எப்பா நீயே போய் பார்த்துக்க, நீ நாடியை பார்த்து பார்த்து மீறி மீறி போகிற, இப்போ தானே மீறிட்டேன்னா நம்மளால முடியாது அப்பான்னு சொல்லி நீ போயிட்டு வரான்ட்டேன். அப்புறம் போயிட்டு நாடி பார்த்தாரு, 2 இடத்துல பார்த்தாரு. நான் சொன்னேன் 2 இடத்துல கன்ஃபார்மாக பார்த்துக்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அமேசிங்காக ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துச்சு, நீ ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி ஆவேன்னு வந்துச்சு. என்னடா அது, இவன் இப்போ ப்ராப்பராக வந்து நிற்கிறான், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லை, எப்படிடா முதலாளி ஆவான்னு சொன்னோடனே ஒரு 6 மாதத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர் இறக்குறாரு. இறந்தோடனே பிரிக்கிறாங்க சொத்தெல்லாம். பிரிக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், மணி என்ன சொல்கிறாரு, நான் இந்த ஹோட்டல் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு அதில் வருமானத்தில் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலில் மந்திரிங்கள்லாம் போய் சாப்பிட்ருக்காங்க, அந்த ஊரில் இருக்கிற மந்திரிங்கள்லாம். அந்த ஹோட்டலுக்கு ஒரு மாடல் ஆகிட்டார், ஃபுல்லாக ரீபர்பிஷ் பண்ணி லோனு வாங்கி பக்காவாக இப்போ சூப்பராக இருக்கிறார் மணி, ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு. இப்போ அடிக்கடி நான் தொடர்பு கொள்வார், எப்போ என்ன வரீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ அடுத்த வாரம் போகலான்னுக்கிறேன். போனால் அப்படி போய் சாப்பிட்டு நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம். அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு படிக்காத ஒரு நண்பர், கைத்தொழில் மட்டும் தெரிஞ்சவர், அந்த அயல் நாட்டில் போய் மாட்டி திருப்பி வந்து இன்றைக்கி நல்லா இருக்கார். அந்த விஷயம் அதான் அது 10ஆம் காண்டம் 11ஆம் காண்டம் பார்த்ததோட அனுபவம். அடுத்த தொடரில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.